சீரான இடைவேளையில உபவாசம் இருக்கணும்னு யோவான் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இது வரைக்கும் நீங்க எங்களை யாரையும் உபவாசிக்க சொன்னதே இல்லையே. ஆனா பரிசேயர்கள் எப்போதும் உபவாசம் இருப்பாங்க. அதை வச்சு ஒரு பெரிய காட்சியை உருவாக்குவாங்க. அவங்க முகபாவனையை மாத்திக்குவாங்க. மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர் துயரப்படுவாங்களா? மணவாளன் அவங்கள விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போ உபவாசம் இருப்பாங்க. ஈடன், திராட்சை ரசம் ஏதாவது இப்ப புளிக்கிறதுக்காக வச்சிருக்கியா? ஆமா. யாக்கோபு, அந்த காலியான தோல்பையை எடுத்து தர முடியுமா? யாக்கோபு, அந்த தோல்பை எப்படி இருக்குன்னு சொல்லு. இருக்கமா இருக்கு, ரொம்ப நெகிழ்வா இல்ல. அப்படின்னா ஈடன் அவரோட புது திராட்சை ரசத்தை அதுக்குள்ள ஊத்தி வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? பழைய தோல் பையில அதுக்கு மேல விரிக்க முடியாது. புது திராட்சை ரசம் பொங்கிக்கிட்டே இருக்கும், அதனால அது வெடிச்சிடும். அதனால புது திராட்சை ரசத்தை புது தோற்பைகள்ல தான் ஊற்றி வைக்கணும். நான் இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ராஜ்யத்தின் வழிகளானது பழைய பாத்திரங்களுக்குள்ளோ அல்லது சட்டங்களுக்குள்ளோ பொருந்தாது.